மிஸ்டர் ஆலினால் ரமேஷ். இது வந்து பார்த்திங்கன்னா சோழினூர் சைட்டு. இதில் வந்து புதுசாக கட்டின சம்புங்க இது. இந்த சம்பில் வந்து நாங்கள் வந்து டைல்ஸ் ஓட்டுறதா இருந்தது. இந்த டைல்ஸ் இது ஓட்டுறதுனா அதிக செலவு, வேலை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து மாற்று வழியாக நாங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் எஃபாக்சி கோட் பண்ண போகிறோங்க. இது பண்ணால் டைல்ஸ் ஓட்ட தேவையில்லை, அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குங்க. இது எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சம்பை வந்து சுத்தமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா இது புதுசாக கட்டின சம்புங்க, எவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறோம். இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சொன்ன மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங், அதாவது வந்து ஆர்எஃப்எக்ஸ் ரெஸ்பாண்ட் கெமிக்கலை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் கோட்டிங் பண்ணிடுறோம். இதில் வந்து 2 கோட் பண்ணுறோங்க. அதை அப்போ தான் வந்து நல்லா டைட்டாக வாட்டர் ப்ரூஃபிங் கன்வெர்ட் ஆகிடும். ஏற்கனவே சிமெண்ட் பால் வச்சு பூசிக்கிறாங்க, இருந்தாலும் அது மேலே நாங்கள் இதுமாதிரி வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வச்சிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இது செப்டி டேங்காக இருந்தது. ஏன்னா செப்டி டேங்க் வந்து நம்ம வந்து ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் கொடுத்தனால இது வந்து தொட்டி வேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதனால் வந்து கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து நாங்கள் ஐடியா சொல்லியிருந்தோம். அதாவது வந்து கீழே பெட் காங்கிரீட் போட்டோம், சைடில் வந்து வால் காங்கிரீட்டு போட்டு, மேலே வந்து சீலிங் புதுசாக போட்டாங்க. போட்டு நல்லா பக்காவாக கொடுத்தாங்க. இது வந்து நாங்கள் வந்து இதுக்கு வாட்டர் ப்ரூஃப் பண்ணி எஃபாக்சி ப்ரைமர் அடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரஷ் பண்ண ஒரு 2 கோட் போட்டாச்சு. அடுத்த நாள் வந்து நம்ம வந்து தண்ணி வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறோம். இது நிப்பானில் வர வால்ட்ரான் ஹைட்ரோ எஃபாக்சி. பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ பாக்கெட்டும் வருது, 2 கிலோ பாக்கெட்டும் வருதுங்க. 1 கிலோவில் பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து அரை கிலோ பாலிமரும், அரை கிலோ வந்து ரெசினும் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து 2 கிலோ பாக்கெட் வாங்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலிமர் லிக்விட் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறோங்க. ரெண்டாவது வந்து ரெசின் பாக்கெட்டை நம்ம உடச்சி ஒரு பக்கெட்டில் ஊற்றிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆனால் வந்து வாட்டர் வந்து எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க, ஏன்னா டைரெக்டாக அப்படியே அடிக்கணும். இது அடித்தா தான் வந்து நல்லா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் பக்காவாக இருக்கும். இதில் வந்து ரப்பர் கோட்டிங் மாதிரி ஆகிடுங்க. அதனால் ஒரு ட்ராப் தண்ணி கூட உள்ளே இறங்காதுங்க. இது வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல், அதனால் எந்த தீங்கும் வந்து ஒன்றுமே ஆகாது. இதில் வந்து நம்ம கலருக்காக ஸ்டைனர் கொஞ்சம் ஸ்கை ப்ளூ ஊற்றிக்கிறோம். முதல்ல கொஞ்சமாக ஊற்றி பார்க்கணும், அப்புறம் கலர் வரலன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலர் கிடச்சிடும். நம்ம அந்த டேங்குக்கு வந்து அப்படியே அடிச்சோம்னா நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். சில கம்பெனியில் வந்து ப்ளூவே வந்து கொடுத்துருப்பாங்க, அது பூஸ்டிங் மாதிரி கம்பெனிலாம் ப்ளூவிலே வரும். இதில் வந்து மேக்ஸிமம் ஒயிட்டில் தாங்க வரும். நம்ம தான் வந்து கலர் ஆட் பண்ணி அது நம்ம வச்சுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா கலரு கரெக்டாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து டேங்கில் இறங்கி அடிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷில் அடிக்கிறாரு, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்து தான் ஈஸியாக அடிச்சிடலாம், போக போக ரொம்ப வந்து சீக்கிரம் கட்டிடும். ஆனால் ரோலர் வந்து நல்லா ஸ்பீடாக போகுங்க. பாருங்கள், நான் ரோலரில் அடிக்கிறேன், என்ன ஸ்பீடாக போகுது பாருங்கள். ரோலர் வந்து ஸ்பீடாக அடிச்சிடணும், ஏன்னா இல்லைனா சீக்கிரம் வந்து அது கட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் டைமிங்கில் இது அடிச்சிட்டோம்னா பெயிண்டிங் வந்து இந்த ஒர்க்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த டேங்குக்கு வந்து நம்ம வந்து டைல்ஸ் ஓட்டுற மாதிரி இருந்தது. டைல்ஸ் ஒட்டினோம்னா டைல்ஸ் வந்து ஜாயிண்டெல்லாம் வந்து எஃபாக்சி கிரவுட் போடணும், அது போட மாட்டாங்க சில பேர். அதனால் வந்து தண்ணி லீக் ஆகி டேங்க்கில் வந்து தண்ணி இறங்கி போயிட்டே இருந்துடும். தண்ணி வர்ற தண்ணி வந்து உள்ளே ட்ரை ஆகுதுனால, உள்ளே இறங்குறதுனால தண்ணி நிற்காத போயிடுங்க. அதனால தான் வந்து சரின்ட்டு இதுமாதிரி மெத்தடில் பண்ணிட்டோம்னா இது ரப்பர் கோட்டிங்னால ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே வந்து இறங்காது, கீழே வந்து ஊறாதுங்க. இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலு. அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா செலவு மிச்சம், உங்களுக்கு வந்து காஸ்ட்லியும் வந்து கம்மியாக தாங்க ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2 லிட்டர் வாங்கியிருந்தோம்.
இதில் மேக்ஸிமம் போனால் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிது. இதுவே 4 லிட்டரில் இந்த ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க. இது 1 லிட்ரு விலை வந்து 650 ரூபா ஆகுதுங்க. இது வந்து நம்ம 2 லிட்டராக வாங்கினதுனால பார்த்திங்கன்னா 1250 ரூபா. பார்த்திங்கன்னா வந்து இது 4 லிட்டரு வாங்கினால 2500 கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இதே நம்ம வந்து இந்த டேங்குக்கு வந்து டைல்ஸு, ஆள் கூலி இதெல்லாம் சேர்த்தோம்னா விலை வந்து எப்படி கிட்டத்தட்ட 8000 9000 ஆயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபினிஷிங் சரியாக பண்ணலன்னா லீக்கேஜ் வரும். இதில் வந்து அது மாதிரி எதுவுமே வராதுங்க. டேங்க்கும் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இது வந்து ரப்பர் கோட்டிங்னால வாட்டர் ப்ரூஃப் வந்து சுத்தமாக தண்ணியே லீக்கேஜ் வராது, அங்கேருந்து உள்ள இருக்கிற தண்ணியும் வெளியே வராது. அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா ஒர்க்கிங் வந்து சூப்பராக இருக்குங்க, செலவும் கம்மி. இதுமாரி டேங்குக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.